5,000 நாங்க போடுறோம்னு சொன்னோம். 1,000 இல்லைன்னு சொல்லிட்டோம். நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். எனக்கு தங்க ஏன் 1,000 ஏன் போடல? என் பொண்ணு சித்திரவதை பண்ணிக்கிறான்பா. லோகேஷா கதவு தருமா என்னம்மான்னு கேக்குறேன். எந்த பதிலும் காணும். பார்த்தா அப்படியே தூங்குதுப்பா. பெத்த தாய் எதிர அப்படியே தூங்குது. ஒரு சாதம் டாக்கிக்கு கொண்டுட்டாங்கப்பா. எங்க அக்கா உள்ள போகும்போதே எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க காப்பாத்திருப்போம். அவர் வரைக்கும் கம்மன் வந்துட்டு அப்புறமா வந்து சொன்னா இல்ல எங்க அக்காவுக்கு காப்பாத்திருப்போம் நாங்க. உக்கிர தாண்டவம் ஆடும் வரதட்சணை கொடுமை. திருப்பூர் அவிநாசியில் திருமணமான 78 நாளில் கணவர் கொடுமையாலும் வரதட்சணை டார்ச்சராலும் இறந்த பெண்ணை தொடர்ந்து தற்போது பொன்னேரி அருகே திருமணமான 4வது நாளில் வரதட்சணை கொடுமையால் இளம் பெண் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். 1 சவரன் நகைக்காக கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக புகார் அளித்துள்ளனர். கணவர் குடும்பத்தினரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வரதட்சணை கொடுமை மட்டுமே காரணமா இல்லை வேறேனும் காரணம் இருக்கிறதா என்ற விசாரணை நடந்து வருகிறது. இறந்த இளம் பெண்ணின் குடும்பத்தினர் உருக்கமான அதிர்ச்சி பேட்டிகள் கொடுத்துள்ளனர். 5,000 நாங்க போடுறோம்னு சொன்னோம். சாமான் எல்லாம் தரணும், ஏசி எல்லாம் தரணும். எங்க அக்கா போறாத காலம் 4,000 தான் போட்டோம். 1,000 இல்லைன்னு சொல்லிட்டோம். தரேன், இந்த ஆடி மருகெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை ஏசி இருந்தா நல்லா இருக்கும், கொமன்னு இருக்குது. ஏசி கொடுட எங்க பொண்ணை ஏசி கேட்டு கொடுமை பத்திருக்கிறா. எனக்கு தங்க ஏன் 1,000 ஏன் போடல? உனக்கு போட்டாங்களே எங்க அம்மா வீட்டுல அந்த மோதிரத்தை கொடுத்து அது கையில இருக்கிற மோதிரத்தை கூட அவங்க போட்ட மோதிரம்னு வைத்துன்னுக்கிறாப்பா. எல்லாமே எடுத்துக்கின்னு என் பொண்ணை சித்திரவதை பண்ணிக்கிறாப்பா. அன்னைக்கு ராத்திரி பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் வீட்டுல என் பொண்ணை கூட மாத்திரை போட்டுக்கணும்பா, சீத்துல மாத்திரை. அது எனக்கு அறியாம நான் தூக்கிட்டேன்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆமா லோகேஷ் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா, வரல என்னான்னு வந்து பாருமான்றான். நான் வந்து ஏமா லோகேஷா கதவு தருமா என்னம்மான்னு கேக்குறேன். எந்த பதிலும் காணும். எப்பா இந்த கதவு ஓடிப்பா, என் பொண்ணு நான் தான் பண்ணிட்டு பாக்கணும்ன்ற. ஓடிச்சேம்மா சும்மா தான் போய் உட்காந்துருக்கோம், டீல உட்காந்துருக்கோன்னு பாக்குறேன்ப்பா. பார்த்தா அப்படியே தூங்குதுப்பா. பெத்த தாய் எதிர அப்படியே வரக்கூடாதுப்பா. எவ்வளோ காதல் பண்ணி கூட்டு ஓடி போயிருந்தா கூட வாழ்க்கை நல்லா இருக்குப்பா. நாங்களா புருஷ படாட்டி பார்த்து நரகத்தை தேடிட்டோம்ப்பா. சொன்னது என்ன பண்ண எங்க பழமாப்பா முக்கியம், ஒரு குழந்தையோட உயிர் முக்கியம் இல்லையா? ஒரு சாதம் நகைக்கு கொண்டுட்டாங்கப்பா. அவங்க வரது அவங்க மாமியாரு அவங்க மாமனாரு இவப்பா. இவங்க 4 பேர் பண்ண டார்ச்சர்ல தான்ப்பா என் குழந்தை இந்த மாதிரி முடிவு தேடிக்கிச்சு. இல்ல நான் சாவாதுப்பா நகைன்னு கேட்டு நச்சரிச்சிருக்கிறாங்கப்பா. ஆளாளுக்கு ஒன்னொன்னு குத்துல சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி இருந்தால ஒரு சாமான் போட்டு கழுவுன்றாங்களாம். ஒரு வாரம் துணி இருந்ததா வீட்டுல அவ்வளோதான் போட்டு துவைன்றாங்களாம். எல்லாமே செய்தாமே முகம் சொல்லிக்காது எங்க பொண்ணு. வீடு வாசல்லாம் பெருக்குதான். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா நீ ஏன் டிவி நான் பாத்துக்கிறேன், நீ போய் வீட்டுல போய் உட்காருப்போ, உனக்கு டிவி 2ன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்களா டிவிய. ஏன் சோஃபாவில் உட்கார்ற? உங்க மாமனார் வந்தாருன்னா நீ ஏன் சல்யூட் அடிக்கலையா, நீ எதுக்கு உட்காந்துக்கிற, எழுந்துருன்னு சொல்றாங்களா. என் பொண்ணு இதுக்கெல்லாம் அது கலைங்க. என் பொண்ணாண்ட வந்து சின்ன பொண்ணாண்ட பொலிப்பி அம்மாவை பாத்துக்கோ, அம்மா ஒரு பைத்தியக்காரி, ஏதோ உலகம் தெரியாது. 3 நாள் ஆகுது சார். வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு. வெள்ளிக்கிழமை கல்யாணம், திங்கக்கிழமை என் பொண்ணு திங்கக்கிழமை அது கூட ரொம்ப நேரம் ஆகல சார். 10:30க்கெல்லாம் சார். என்ன நடந்ததுன்னு நான் பாக்கல. கேட்டாங்க 5,000 போடுறோன்னு சொன்னோம். 10,000 கேட்டாங்க. நாங்க 5,000 தான் எங்களால முடியும்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் ஒத்துக்குனாங்கப்பா. என்கிட்ட 5,000 இல்லை, வெறும் 4,000 தான் இருக்குதுன்னு தான் குத்தம்பா. எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நான் கொடுக்குறேன்னு ஒவ்வொருத்தர் காலையும் போய் விழுறோம்பா. அந்த 1,000 நகை போறதுக்கு கேட்ட இடத்துலலாம் எங்களுக்கு உதவியா இல்லைப்பா. என்னால் முடிஞ்ச வரை பொம்பளை எவ்வளோ தொலைக்கு சுற்ற முடியுமோ சுற்றணும்பா. சுற்றியும் பிரயோஜனம் இல்லைப்பா. என் பொண்ணுக்கு அந்த காசு கிடைக்கலப்பா. சரி ஆடி மாதம் வருதுல்ல மருவுக, அப்போ வந்ததுக்கப்புறம் போட்டு அனுப்பலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே என் பொண்ணு அம்மா எவ்வளோ தான் கஷ்டப்படும் இந்த பாவி. ஆனால் நம்மளுக்கு சித்திரவதை
இது செக்ஸ் டாக்டர்னால தான்ப்பா செத்துருக்குறாங்க, வேற எதுவும் இல்லைப்பா. எங்கள் பொண்ணுக்கு அது தொல்லை போட்டு பண்ணினே இருந்துருக்குறான்ப்பா அவன். இதுதான் வாழ்க்கை நினைக்கிறான்ப்பா. பாசம் அன்புன்னு எனக்கு தெரிலப்பா. இந்த டார்ச்சரில் தான்ப்பா செத்துருக்குது என் பொண்ணு. அன்னிக்காரி, மாமனார், மாமியார், பன்னீர் 3 பேரும் சேர்ந்து எங்கள் அக்காவை கொண்டுட்டாங்க. வந்து எங்கள் அக்கா எங்கிட்ட குறை சொல்லுது. எங்கள் அக்காவை சொல்லவே விடல. உள்ள தண்ணி கொடு அது கொடுன்னு கூப்பிட்டுனே இருந்தான். எங்கள் அக்கா இல்லைன்னா எங்கள் அக்கா உள்ளே போகும்போதே எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் காப்பாற்றிருப்போம். ஆனால் அவன் கம்முன்னு இருந்துட்டான். சாவர வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அப்புறமா வந்து சொன்னான், இல்லை எங்கள் அக்காவை காப்பாற்றிருப்போம். நாங்கள் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க உங்க அக்கா? இந்த மாதிரி என்ன கொடுமை பத்துறாங்க, நான் நரகமாக இருக்குது எனக்கு அங்கன்னு சொன்னான். அவங்க யாரும் நல்லவங்க இல்லை, இவக்கு நல்லா குடிக்கிறா, ரம்மி வேற ஆடுறா, நல்ல பையனே கிடையாதுன்னு சொன்னேன். பணம் கேட்டு வரதட்சணை தான் சார், வரதட்சணை சார். உங்கள் வீட்டில் 5 சவரம் போடுறேன்ட்டு 4 தான் போட்டிருக்கிறாங்களே. ஏசி கொடுக்க வேண்டியதான், எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பலகாரம் பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, சாமான் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் தான் சார் பண்ணாங்க. நாங்கள் அவங்களுக்கு 1/4 சவரம் போட்டோம், எங்களுக்கு அவங்க 1/4 சவரம் போட்டாங்க சார். அந்த 1/4 சவரம் மோந்திரத்தை கூட வாங்கிட்டாங்க சார். அவங்க வாங்கிட்டு எங்கள் அக்கா போய் கேட்டுதான் மோந்திரத்தை கொடு எனக்குன்னு சொல்லிட்டு, அது கொடுங்கன்னு மோந்திரத்தை தரலையா சார், அவனே போட்டுக்கணும் சார். வந்து சொல்லிட்டு எங்கள் அக்கா அழுதுச்சு சார். மருவுக்கு வந்திருந்தாங்க சார். சாப்பாடுலாம் சாப்பிட்டுச்சு தான் போச்சு சார். உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல சார். வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு சார். உள்ள போன உடனே எங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் காப்பாத்திட்டு இருப்பேன் சார். கம்முனே இருந்துட்டு இருந்தான் சார். அவ்வளோ நேரம் சாவர வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் வந்து சொன்னான் சார். அவனுக்கு தெரியும் சார் உள்ள ஏதோ பண்ணிக்க போகுதுன்ட்டு. வேணும்னே கம்முன்னு இருந்துட்டு இருந்தான் சார். 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து என் நண்பருடைய ஃப்ரெண்டு மூலியமா பொண்ணு கேட்டாங்க சார். வந்து அவர் அங்கே என் ஃப்ரெண்டு வந்து அங்கே பொண்ணு கொடுத்துக்கிறாரு காட்டாவூரில். அவங்க மூலியமா வந்து பொண்ணு கேட்ட உடனே தரேன் அப்படின்னா, சரி நீ உன்னால் முடிஞ்சது செய்யு அப்படின்னாங்க. நான் பண்ணுறேன் ஆட்டம் போக மாட்டேன், நான் விட்டுட்டேன். அதே என்னால் முடிஞ்சது ஒரு 4 சவரம் நகை, அவங்களுக்கு நான் அதை ஒரு கட்டில் பீரோ, அதான் ஒரு 1.5 லட்சம், ஒரு பைக் ஒன்று வாங்கி என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டேன். இதுவும் பத்தலைன்னு என்னை பாப்பாவை தொந்தரவு பார்த்துறாங்க 3 நாளாக. அது உளைச்சல் தாங்க. அம்மா நேற்று வந்தது, வந்து கொண்டு ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்கோம். ஒரு 9 மணிக்கு அடிச்சு. இது என்ன பேசணும்னு தெரியல. இது ஒரு ராங்கா பேசிருக்கா போல. பையன் உள்ள ரூமில், நான் வீட்டில் இல்லை. சரி மாப்பிள்ளை வந்துக்கிறாரு, நம்ம வெளியே பார்த்துடலான்ட்டு ஒரு 10 வீடு தள்ளி போய் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபோன் பண்ணுறாங்க, போன மாதிரி இருக்கு. அதோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து இப்போ வச்சுட்டு நிற்கிறேன். போய் வரும்போது ஏசியோடவா, அதே மாதிரி நகையோடவா, ஆரத்தோடு வரணும். அப்பா போய் நீ கேட்கணும். என்ன கேட்டது நான் சொன்னேன், ஒரு மாதம் பொறுத்து போடுறோம் போமா அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். இப்போ அதை வந்து அதை டார்ச்சில் கொடுத்துக்கிறான். என்ன உங்கள் அப்பாலாம் கண்டுக்க மாட்டுறாரு அப்படின்னு பண்ணும் போல. அது என்ன பண்ணணும், அந்த பொண்ணு போய் அடிச்சு. யார் மேலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்? 4 பேர். பன்னீர், அவங்க அவங்க பன்னீரோட அண்ணி, அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், அவங்க 4 பேர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.